நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்துக்கும் நான் மட்டும்தான் நான் தான் ராணி. மித்ரா யாருன்னு தெரிஞ்சா அகிலா தானா எரிய போற. அதுக்கப்புறம் நான் தான் அடுத்த அகிலா. வயிற்றுச்சல் ஒழிஞ்சா ரொம்ப தெம்பா இருக்கா போல் இருக்கே. கூடாது வரேன். பனஜு வடிவு வா 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 வர பரவாயில்லையே வடிவு. கல்யாணத்துக்கு நீ காலையில மண்டபத்துக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். இப்பவே வந்திருக்கியே. பொறுப்பாதான் இருக்கேன். அச்சதையை போட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடுறதா நான் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கே போயிருப்பேன். ஆனா நான் அதுக்கு வரல. ஆதி மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். உனக்கு என்ன புத்தி கிதிக்கிட்டு போச்சா? ஆதி கல்யாணத்தை நிறுத்த போறியா? ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக ஊர்ல யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாதா? சும்மா உளறிட்டு இருக்காத. நீ சொன்ன வார்த்தை மட்டும் அகிலாக்கா காதுல விழுந்ததுன்னா துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. முடிஞ்சவனுக்கு தூக்கு மாற பஞ்சு மத்தவனஜா. அகிலாக்கா துப்பாக்கி நீ வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். புரியுதா? ஆதி மாப்பிள்ள கல்யாணம் நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன், தடுத்து நிறுத்தே தீருவேன். வடிவு பைத்தியம் மாதிரி சொன்னதையும் சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்ன புத்தி மொத்தமா குழம்பி போச்சா? ஆமா, நீ எதுக்கு ஆதி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற? மனஜா, ஆதி கடவுர் பரம்பரைக்கு நாகபுரி வம்சத்தை சேர்ந்த மித்ரா மருமகளா வர முடியுமா? இதுதான் நடக்குமா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? என்ன கண்ணு பிதுங்குது? நாகபுரி வம்சமா? வடிவு நீ என்ன சொல்ற? ஏற்கனவே அகிலக்காவால கல்யாண மண்டபத்துல இருந்து கடைசி நேரத்துல துரத்தி விடப்பட்ட நந்தினியோட தங்கச்சி தான் மித்ரா. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? ஐயோ, இவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? லூசு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா. அதனால ஆதி மாப்பிள்ளைக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. வனஜா, என்ன வடிவு, யார சொல்ற நீ? புரியலனா விட்டு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வடிவு வேணாம், நான் சொல்றத கேளு. கல்யாணத்தை நிறுத்துறேன்னு தேவையில்லாத பிரச்சனையில நீ மாட்டிக்காத. எதுலயும் தலையிடாத. எனக்கு எது தேவையான விஷயம், எது தேவையில்லாத விஷயம்னு முடிவு பண்ண வேண்டியது நானு, நீ கிடையாது. புரியுதா? நான் போய் ஹால்ல விசாலமா உட்காந்து எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிக்கிறேன். பர்த்தா, இவன் சீன் போட்டு போறானா இல்ல சீரியஸா தான் பேசுறானா? ச்சே, கடைசியில இவனா எனக்கு ஒரு தலைவலியா வந்து நிக்கிறானே. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்? யார் சொல்லிருப்பா? ச்சே. என்னம்மா அது? என்ன சமைக்க விடாம எல்லாத்தையும் விதவிதமா நீங்களே சமைச்சிட்டீங்களே.
இப்ப என்ன பரிமாற வேண்டாம்னு சொல்றீங்க? நானே சமைச்சு நானே என் கையால என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன். அகிலா, வாங்க உட்காருங்க. என் கையால சமைச்சு நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இன்னைக்கு முழுக்க என்னோட சமையல் தான். ஆமாங்க ஐயா, அம்மா என்ன ஒரு வேலையும் செய்ய விடல. ரசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அம்மா தான் ரெடி பண்ணாங்க. எதுக்காக அகிலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கா? ஒரே புதிரால இருக்க. என்ன பாக்குறீங்க? என் சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நல்லா சாப்பிடுங்க. சரி. ஆசரை தூக்குது. என்னக்கா இன்னைக்கு உங்க சமையலா? ஆமா வடிவேலு, உட்காரு. உக்காந்துடுறேன். அக்கா நீங்க நல்லா சமைப்பீங்க, உங்க சமையல் பிரமாதமா இருக்கும்னு பாட்டி சொல்லியிருக்கு. இப்பதான் உங்க கையால சாப்பிட பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு புடி பிடிச்சிடுறேன். இந்தா நல்லா சாப்பிடு. சரிக்கா, வைங்க நல்லா. சாப்பிடு. என்ன நீங்க ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஆண்டி, நீங்க எதுக்கு சர்வ் பண்றீங்க? நீங்க உட்காருங்க, நான் பண்றேன். உனக்கு மூஞ்சில ஒழுங்கா மேக்கப்பே பண்ண தெரியாது, இதுல சர்வ் வேற பண்றியா? இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன். நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன இவ டெரர் அகிலா இன்னைக்கு சென்டிமெண்ட் அகிலாவா மாறி இருக்கா? உட்காருங்க ரெண்டு பேரும். ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கே. ஏதாவது நடக்குமோ? நமக்கு பிடிச்சது நடந்தா சரி. போதும். என்னம்மா அது எல்லாருக்கும் நீங்க பரிமாறிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் நான் தான் பரிமாற போறேன். உட்காருங்க. என்னாச்சு ஆண்டி? என்ன நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு நீங்க பரிமாற போறேங்கிறீங்க? என் கையால சமைச்சு என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நானே பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நானே சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கேன். உட்காருங்க. ஆ எல்லாரும் வந்துட்டீங்க. இன்னும் ஆதி வரல? ப்ரோ கிட்ட சொல்லிருக்கமா, இப்ப வந்துருவாரு. அக்கா என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லக்கா. சூப்பர்க்கா, வேற லெவல். என் அம்மா பார்வை சமையல் கூட இந்த சமையல் முன்னாடி நிக்க முடியாதுக்கா. பிரமாதம். சும்மா ஓசி சாப்பாடு கிடைச்சா போதுமே, பாராட்டாளி தெளிப்பியே. அப்போ அகிலாக்கா சமையல் நல்லா இல்லைன்றியா? இல்ல நான் உங்களை புகழ்ந்து பேசுறது உனக்கு பிடிக்கலையா? வடிவு பேசாம சாப்பிடு. சொல்ல வந்துட்டு இவ்வளவுதான் பாராட்டினால கோத்து விட்டானே. அக்கா நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லலக்கா. வடிவேலு குணத்தை பத்தி தான் சொல்ல வந்தேன். மத்தபடி தப்பா எதுவும் இல்ல. பேசாம சாப்பிடுங்க. என்ன ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடு.
அம்மா ஏன் எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க? ஆமா, எதுக்காக அக்கா உங்க கையால சமைச்சு நீங்களே எல்லாருக்கும் பரிமாறினுக்கிறீங்க? ஆஜி மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் தானே? அதுவும் ஒரு காரணம்தான். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ மட்டும் இல்ல வடிவேலு, அந்த காரணத்தை இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டோம். என் கையால நான் உங்களுக்கு சமைச்சு போடுறது இன்னைக்கு கடைசியா கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அகிலா, உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ பேசுமா? நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துல நாளைக்கு என்ன தடை இருக்கும்னு நான் உணர்ந்துதான் இருக்கேன். சாப்பிடுங்க. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யார் யாரெல்லாம் எனக்கு எதிரா ஒன்னா சேர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு 2 கல்யாணமும் நான் நினைச்சபடி நடக்கலன்னா என்னால தலை நிமிர்ந்து நிக்க முடியாம போகும். அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம நீங்க யாரும் நினைச்சு பார்க்காத ஏதோ ஒண்ணு எனக்கு நடக்கலாம். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் என் கையால நான் இன்னைக்கு சமைச்சு பரிமாறிட்டு இருக்கேன். கரும்பு தின்ன கூலியா? என்னக்கா இது? நான் எதுக்காக நீங்க சமைச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கேட்டா நீங்க என்னென்னமோ பேசுறீங்களாக்கா? மறுபடியும் என் கையால சாப்பிட போறீங்களா இல்ல இதுதான் கடைசியான்னு முடிவெடுத்துக்கங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். சாப்பிடுங்க. அக்கா சொல்லிட்டு போனதெல்லாம் காதுல விழுந்துச்சா? உங்க 3 பேருக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்து நடந்துக்கோங்க. ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அதை எப்பவும் மறந்துடாத. யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவங்களுக்கு எதிராக எது பண்ணாலும் அது உனக்கு நல்லதில்ல. ஞாபகத்துல வச்சுக்கோ. நாளைக்கு அக்கா நினைச்சிருக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்படி இல்லைன்னா
அது அக்காவுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். வா மித்ரா. என்ன சொல்லிட்டு போறான் அந்த வனஜா? ஒண்ணுமே புரியலையே. இவங்க 2 பேரும் எதுக்கு கோச்சிட்டு போறாங்க? சொல்லுங்க ஆதி சார். மித்ராவோட நிஜ பேரண்ட்ஸ் பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரல ஆதி. இருந்தாலும் நம்ம கான்ஸ்டபிள்ஸ் மஃப்டியில் வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் அவங்கள பற்றி விசாரிச்சதில் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. எந்த ஊருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம். பக்கத்தில் ஆந்திரா பார்டர் சித்தூர் தான் போயிருக்காங்க. சித்தூருக்கு உங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு மார்னிங்குள்ளே அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏற்கனவே ஒரு டீமை சித்தூருக்கு அனுப்பி வச்சிருக்கு. அவங்க சித்தூர் போய் சேர்ந்துட்டதா எனக்கு தகவலும் வந்துருச்சு. ஆனால் நந்தினியோட பேரண்ட்ஸு யார் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு எக்ஸாக்டாக தெரியலை. மார்னிங்குள்ளே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு உங்களுக்கு கிடைக்க மாட்டது டவுட்டு தான். எதுக்கும் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். சார், நம்ம ஏர்ஜென்சியை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு அவங்கள பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நைட் எல்லாம் பார்க்காதீங்க. எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதி. ஓகே ஓகே. என்ன இந்த நேரத்தில் 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான் மாமா வந்தோம். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? நாங்க வந்த விஷயத்த அப்புறமா சொல்றோம். நீங்க தனியா இங்கேயே ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. மித்ராவோட அப்பா அம்மா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா மாமா? அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு சித்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் டீம் அவங்கள ஃபாலோ பண்ணி அங்கே இறங்கியிருக்காங்க. மார்னிங்குள்ளே எப்படியும் நம்மளுக்கு தேவையான தகவல் கிடைச்சிரும். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சரி. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. சரி, நீங்கள் 3 பேர் இதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? எதுக்காக வந்திருக்கீங்கன்ற பதில் சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க வாங்க சொல்றோம். வீட்டுக்கா? ஏன் இங்கே சொல்ல மாட்டீங்களா? இங்க வச்சு சொன்னா நல்லா இருக்காது மாமா. நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க அங்க வச்சு சொல்றோம். நீ சந்தோஷப்படுறத பார்த்தா என்ன எதுனா சர்ப்ரைஸா? ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. டைம் ஆகுது, வாங்க மாமா. வாங்க வாங்க. வேடிக்கை பார்த்தா எப்படி? எப்ப கேக்க கட் பண்றது, எப்ப கேக்க எல்லாரும் சாப்பிடுறது? எனக்கு பசிக்குது. ஏன் வடிவு? என்ன வனஜோ? இப்பதானே அக்கா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு புடி புடிச்ச. அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? அது என்ன வயிறா இல்ல வயித்துக்குள்ள மலைப்பாம்பு படுத்திருக்கா? மனஜா, வயித்துல மலைப்பாம்பு இருந்தா தப்பு இல்ல, உன்ன மாதிரி நாக்குல நாகப்பாம்பு இருந்தா தான் தப்பு. புரியுதா? பார்க்காத. கரெக்டா சொன்ன மாமா. தேங்க்யூ மாப்ள. பல்பு.
என்னாவது அருண் நீங்க போய் ஆதியை கூட்டிட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். மா நான் போய் ப்ரோவை கூட்டிட்டு வந்துடுறேன். இரு அருண், ஆதியை நான் கூட்டிட்டு வரேன். ஓகேம்மா. ஆதி